என்ன வண்டியில ஸ்டாண்ட்ல தெரியுது உன் பிரேக் வருஷத்துக்கு கம்பெனியா போக வேண்டியதானே ஸ்டாண்ட்ல சொல்ல மாட்டியா ஃபர்ஸ்ட் சரி ஆனதாச்சு வாங்க போய் வேலையை பார்ப்போம். சண்டே ஸ்டாண்ட போட்டு வா ஏன்டா அடிக்கிறா? ஏய் வண்டி நிம்பாடு ஆன்லைன் வச்சுட்டு வர பெட்ரோல் நான் உங்க அப்படம் போடுறேன். ஏய் மரியாதை போய் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வாடா. டேய் வரம்பா அப்படியே அந்த கடப்பை எடுத்துட்டு வந்துரு. கண்ணுல போட்டு வச்சிருக்க முட்டா போயில சரி போடாம போத முழுசா மறந்துறேன். டேய் எங்கடா போறியா? டேய் இதானே போ சொன்னேன் போயானே போறேன். டேய் இப்பதான் முதல்ல தொழில கால் எடுத்துக்கடா அதுல முள்ள போட்டு நாசம் பண்ணிடுடா. ப்ளீஸ் சொல்லுங்கடா வாங்கடா கோஆபரேட் பண்ணுடா ப்ளீஸ்டா. வந்து தல வா. கம்மக்க அப்புறம் வந்துட்டா எங்க போற அண்ணே? வாங்க சாமி சாப்பிடலாம். அண்ணாப்பா ஏன்டா அண்ணா என்னண்ணே வேணு? அண்ணே செருப்பு வேணும்ண்ணே. செருப்பு சைஸு 7 அண்ணா உங்களுக்கு 7 அண்ணா உங்களுக்கு 7 இப்ப அண்ணா நீங்க 777 பயல்களா? அண்ணா செருப்பு காமிங்கண்ணே. தூக்க முடியுமா? பைக் இறங்க மாட்டேங்க கத்தாத இன்னும் 2 எடுக்குவா. திருட்டு போயிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா? என்ன பாத்திட்டு இருக்கீங்க? இங்க திருடிட்டு இருக்காங்க. பாஸ் 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 கூட்டிட்டு வந்து பாதியிலே விட்டுட்டு போற பத்தியா? அவன் கட்சியில எவனா போல அவனுக்கு கூட வந்து ஓட புடிச்சு போடுங்க 2 அடிய முத தொழில் அமைச்சா தெரியாம முட்டா பிடி தொழில் பீஸ்ல விட்டுருங்க. முட்டா பிள்ளை கெஞ்சுடா அண்ணா விடுங்க பாவம் ரொம்ப கெஞ்சுறாங்க தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சு விடுங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க இல்லைன்னா திருடிட்டு போயிருப்பாங்கண்ணே. சரிண்ணா உங்களுக்கு என்ன வேணே? அண்ணே செருப்பு பாக்கணும்ண்ணே. சரிண்ணே வாண்ணே காமிக்கிறேண்ணே. சரிண்ணே அண்ணா செருப்பு ஓகேண்ணே. எவ்வளோண்ணே செருப்பு? அண்ணா செருப்பு 600 ரூபா தானே. அண்ணா 200 தானே இருக்கு. வீட்டை போய் 8 வந்துருவானே. பரவாயில்லண்ணே எவ்வளோ உதவி பண்ணி இருக்கீங்க. எடுத்துட்டு போங்கண்ணே. அந்த 200 மட்டும் கொடுத்துட்டு போங்க. கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி 200 செருப்பாயும் கொடுத்து இல்ல என்னடி சொல்ற? Flashback. இல்லடா செருப்பாங்க 500 ரூபா கட்டண்டா. வீட்டுல இருந்து 200 கொடுத்தாங்க. 200 கொடுத்தாங்களா? சரி விடு அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பாத்துக்கோ வா. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு